பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இங்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், 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 இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன், வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. முறியடிப்பேன், முறியடிப்பேன், இராத ஆயுதத்தை முறியடிப்பேன், 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 இராத ஆயுதத்தை முறியடிப்பேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. எல்லா மேலே இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். இங்க வந்திருக்கிற பிள்ளைகள், ரெக்கார்டிங் பண்ணும் போது யூடியூப்ல கேட்க போகிற பிள்ளைகள், வாட்ஸ்அப் மெசஞ்சர், ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிற்குள் இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கல்வாரியின் ரத்தம் இறங்குவதாக. ஒரு அமரதியா துரிக்கவலவரதியா கரபௌஷியங்கரபா. இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் மீது கல்வாரியின் ரத்தத்தை தெளிக்கிற, கனநித்திரை கொடுக்கிற ஆவிகள், நிர்விசாரத்தை கொடுக்கிற ஆவிகள், எதிர்ப்பின் ஆவிகள், வார்த்தையை சகிக்க முடியாத கூடாத ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் கொட்டி பிரபலத்தை ஜெபிக்கிறப்பா. ஒரு மனதோடு நோக்கி பார்க்க இந்த நேரத்தில் அபிஷேக தைலத்தை ஊற்றுவீராக, அக்கினியை ஊற்றுவீராக. எல்லா தீய குறிகளை கட்டிய பிரபலத்தை ஜெபிக்கிறோம். கொல்லாமலே கண்கள் எங்கள் மீது படக்கூடாது. மகிமையின் மேகத்தில் என்னை மறைப்பீராக, முழுவதும் மறைப்பீராக. நேரத்தை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, நான் உங்கள் தகப்பனிலும் மேலானவர். உன்னுடைய தகப்பனிலும் மேலானவர். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நல்ல அருமையான தகப்பன், தேவ பயமுள்ள தகப்பன் இருப்பாங்க, உழைக்கிற தகப்பனா இருப்பாங்க, மனைவி பிள்ளைகளை நேசிக்கிற தகப்பனா இருப்பாங்க, தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வாங்க. தேவ பயத்தோடு பீடி, சிகரெட்டு, சுருட்டு, கஞ்சா பழக்கம், போதை மருந்து, பாவ பழக்க வழக்கங்கள், இல்லைன்னா சரியான உணவு முறை இல்லாத காரியங்கள், கண்டதையும் சாப்பிடுவது, இதுக்கெல்லாம் விலகி தங்களை காத்துக்கொள்வாங்க. ஒரு நல்ல தகப்பன், நல்ல குடும்ப தலைவர், தன் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கணும், தன் கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் வாழ்ந்து முடிக்கணும், தேவனுக்காக ஊழியம் செய்யணும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ஊழியத்தினுடைய அருமையை சொல்லி தரணும், கர்த்தருடைய காரியத்தை சொல்லி தரணுங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் உள்ளவர் தான் குடும்ப தலைவர். அந்த குடும்ப தலைவர் என்ன செய்வாங்க? சண்டே ஆராதனை மிஸ் பண்ண மாட்டாங்க. குடும்ப தலைவன் குடும்பத்திலே ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. மனைவி பிள்ளைகள் ஜெபிக்கிறது எங்கேயும் வேடிக்கை பார்க்கறவங்களா இருக்கவே முடியாது. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை அப்படிப்பட்ட தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத தகப்பனா இருக்கலாம், ஒருவேளை இன்னும்
கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க விருப்பமற்ற ஒரு தகப்பனா கூட இருக்கலாம், எம்பிசாரமா இருக்கலாம், ஒரு பொறுப்பில்லாத மகனா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சில பேர் தகப்பனை இழந்திருப்பாங்க, சிறிய ஒரு வயதிலேயே பிரிந்து போன குடும்பங்களா இருப்பாங்க. யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உன் தகப்பன் உன்னை நேசிக்கிறாரா இல்லையோ, உன் தகப்பன் உனக்காக சம்பாதித்து வைக்கிறாரா இல்லையோ, நான் உன் தகப்பனிலும் மேலானவராக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தை எந்தெந்த விதத்திலெல்லாம் தகப்பனிலும் மேலானவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை குறித்து நம்ம பார்க்கும்போது 1 நாளாகமம் 22:11 முதல் 16 வாசிக்கிறோம். இதுல தாவீது என்ன செய்யறாரு, தன்னுடைய குமாரனுக்கு ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்களையும் கடிந்து கொள்ளுதலையும் அருமையாய் சொல்லுகிறார். இதை நம்ம வாசிக்க கேட்கலாம். இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளிச் செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. இதை பார்க்கிறோம், என் குமாரனே நீ பாக்கியவானாய் இரு. ஏன்னா நான் செய்ய நினைத்த ஆலயத்தை கட்டணும், அது முடியல. ஆனா நீ ஆலயத்தை கட்ட வேண்டும் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டதுனால நீ உண்மையாவே பாக்கியவானாய் இருந்து ஆண்டவர் சொன்னபடியே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாராக, அவர் இருப்பாராக. ஞானத்தை உணர்வையும் அருளுகிற ஆவியானவர் தேவனோட அந்த நாட்கள்ல பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்பாவது வருவாரு போவாருங்கிற நிலைமையில இருந்தது. அப்போ கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை நீ கை கொண்டு இஸ்ரவேலை ஆடுபடி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு நியமங்கள் நியாயங்களை செய்ய நீ கவனமா இருந்தால் இன்னும் நீ பாக்கியவானாய் இருப்பாய். அடுத்த வசனம், நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமல் கலங்காமல். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாதே, கலங்காதே. தன்னுடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை சொல்லணும்னா ஒரு குடும்ப தலைவன் தகப்பனுக்கு தேவ பயம் வேணும். தேவனிடத்திலிருந்து தூதை தாவீதை போல பெற்றுக்கொண்ட ஒரு மகனாக இருக்க வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியும், தன்னுடைய குடும்பத்துல எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியும், தைரியப்படுத்த முடியும், விசுவாசத்தை சொல்ல முடியும். அதே மாதிரிதான் சகோதரிகளுக்கும். அப்ப பாருங்க, இது தைரியமா இருப்பா, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பெரிய காரியம். நான் செய்ய நினைச்ச செய்ய முடியல, நீ செய்கிற, நீ செய்ய போகிற, அதுக்காக நான் என்னெல்லாம் செய்தேன் அப்படின்னு பார்க்கும்போது என் சிறுமையில கர்த்தருடைய ஆலயத்துக்கு 1,00,000 தாலந்து பொன்னை, 10,00,000 தாலந்து வெள்ளியை, நிறுத்த முடியாத வெண்கலத்தை, திரளான வெண்கலம், இரும்பு எல்லாத்தையும் வச்சு மரம் கல்லு எல்லாம் சபகரிச்சு வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சபதரிப்பாய். நான் உனக்கு செஞ்சது இவ்வளவுதான்ப்பா, ஆனா நீ என்ன செய்வ, நீ இன்னும் நிறைய செய்வ. பிள்ளைகளுக்கு சொல்லணும், அப்பா அம்மா சொல்லணும், எனக்கு இவ்வளவுதான்ப்பா முடியும், நான் சரியா படிக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, என்னால உங்களை படிக்க வச்சு சோறு போட்டு உங்களை வளர்க்க தான் முடியும், இன்னும் நீ பெரிய காரியத்தை செய்ய முடியும். நீ உயர்ந்த அடைக்கலத்தில் இருந்தா என்னால முடியாத எல்லாமே நீ செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தகப்பன் கர்த்தருக்கு பயப்படுறது. அப்ப நான் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். வார்த்தை சொல்லுது, நீ இன்னும் அதிகமாய் சபதரிப்பாய். உனக்கு என்னெல்லாம் இருக்கிறாங்க நான் சொல்றப்பா, வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாச்சாரி, தச்சர், கல்தச்சர், எந்த வேலையிலும் நிபுணரானவர்கள் உன்னோடு இருக்கிறாங்க. பொண்ணுக்கு குறையில்லை, வெள்ளிக்கு குறையில்லை, வெண்கலத்துக்கு குறையில்லை, இரும்புக்கு குறையில்லை. நீ எழுப்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராங்க. ஒரு நல்ல தகப்பன் எப்படி இருப்பாருன்னா, பிள்ளைகளுக்கு தரிசனத்தை உண்டாக்கி அந்த தரிசனத்துக்கு உதவியாய் இருப்பார். அவர்களை குறிச்ச ஒரு நல்ல ஒரு கிருபைகளை உணர்ந்து, தேவன் இவர்களுக்கு இந்த தாளத்தை கொடுத்திருக்கிறார் உணர்ந்து அதை தூண்டி விடக்கூடிய விதத்துல ஒரு நல்ல தகப்பன் செயல்படுவார். ஒருவேளை உங்களுக்கு தகப்பன் இல்லையா, கவலைப்படாதீங்க, நான் உன் தகப்பனிலும் மேலானவராக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ரெண்டாவதா நம்ம பார்க்கும்போது இந்த தகப்பன் எப்படிப்பட்டவரா, கேட்கிறவர்களுக்கு அதிகமாகவே கொடுக்கிறவர். ஒவ்வொரு தகப்பனுக்கும் அப்படிப்பட்ட பிரியம் தன்னை மனைவி பிள்ளைகள் மேல, குறிப்பா பிள்ளைகள் மேல இருக்குமானா, ஒரு தாய்க்கு தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன், தன் பிள்ளைகள் இருக்கிற பிரியம் இருந்தா மிஸ்கைட் ஆகவே மாட்டாங்க. வெளியே இருக்கிற சிறுநரி குளிநரி உள்ள வரவே முடியாது. அப்போ ஒருவரை ஒருவர் நம்பி, ஒருவரை ஒருவர் அரவணைத்து கொண்டு செல்லுகிற அந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏமாத்துறவங்க உள்ள நுழையவே முடியாது. பக்க வழியாய் வருகிற யாரும்
உள்ள நுழைஞ்சிடவே முடியாது. இதுல குறிப்பிட்டிருக்கு தகப்பனை பத்தி இன்னைக்கு பார்க்கிறோம். இதுல பார்க்கும்போது பாருங்க, காலேப் என்ன செய்றாரு, கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என்ன செய்வேன், என் குமாரத்தியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி விவாகம் பண்ணி கொடுப்பேன். அப்ப யாரு, ஒத்னியேல் அதை பிடித்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. தன்னுடைய குமாரத்திய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுக்கிறான். ஆனா அவள் ஒன்னை புரிந்து கொள்ளுகிறாள், எனக்கு வறண்ட நிலம் போல வாழ்க்கை இருக்குதே. புறப்படும் போது என்ன செய்யறா, அப்பா கிட்ட ஒண்ணு கேட்டுட்டு வந்துடுறேன். புருஷன் கிட்ட என்ன செய்யறா, பெர்மிஷன் கேட்கிறா. பாருங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே யாருக்கு பயிற்சி பெர்மிஷன், தன் கணவன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன்னு சொல்றா. அப்போ என்ன கேட்கிறா அப்படின்னா, உனக்கு என்னம்மா வேணும், காலேப் கேட்கிறார், தகப்பன் கேட்கிறார். அப்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வாசிங்க, எடுத்துட்டியா? வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும். எப்படி உரிமை பாராட்டி கேட்கிறாங்க பாத்தீங்களா? ஒரு அப்பா நினைச்சு பார்க்கணும், என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்காம எங்க போய் கேட்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சா, அப்படி நினைக்கிற தகப்பன் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் கேட்கறதுக்கு மேலாகவே கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்க அப்பா ரொம்ப அடிப்பாங்க. அவங்களுக்கு அன்பை வெளிப்படுத்தவே தெரியாது. என்னைக்கு அடி வாங்குறோமோ அன்னைக்கு சாயந்தரம் என்ன செய்வோம், எல்லாம் பஜ்ஜி போண்டா, அந்த நாளில் என்னென்ன இருக்குதோ எல்லா ஐட்டம் வந்துடும், பால்கோவா எல்லாம் வந்துடும். எதுக்கு நான் அடித்ததுக்கு கூலி என்ன சொல்லியிருக்கலாம், மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், அதனால தான் நீ தப்பு செய்யக்கூடாது கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எங்கள் அப்பாவை நாங்கள் நேசிச்சிருக்கோம். ஆனால் அப்போ சொல்ல தெரியாது. சில பேருக்கு அன்பு உள்ளத்தில் இருக்கும், வெளிப்படுத்தவே மாட்டாங்க. பாருங்க, ஒரு தகப்பன் வெளிப்படுத்த வேண்டும். தன்னுடைய மக வந்து கேட்குறா, அவளை கல்யாணம் முடிச்சாச்சு, இனி போகிறா, ஆனால் அவள் கேட்டதை கொடுத்துட்றேன். கேட்கறதுக்கு அதிகமாகவே கொடுத்தானா. வேற அந்த தகப்பன் கூட உங்களுக்கு கொடுக்காம போனா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்ன செய்வாரு, கேட்கறதுக்கு மேலாக கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏழை விதவை பாருங்க, எனக்கு புருஷன் இறந்து போயிட்டாரு, கடனோட மறிச்சு போயிட்டாரு, என் பிள்ளைகளை கூட எதிராக அந்த கடன் கொடுத்தவங்க கூட்டிகிட்டு போறேன்னு சொல்றாங்க, அடிமையாக்கிறேன்றாங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா? அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்ககிட்ட என்னதான் இருக்குது, ஒரே ஒரு கூட என்ன, சரி கதவை கூட்டிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்ன செய்யும், உள்ள இருக்க பாத்திரம் எல்லாம் நிரப்பு, பக்கத்துல வீட்டுல எல்லாம் வாங்கிக்கோ, எல்லாத்தையும் நிரப்பு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதை வித்து கடனை கொடுத்துட்டு சந்தோஷமாயிடும். அப்ப கேட்கிறதை விட அதிகமாக தேவன் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். பாருங்க, அவங்க எவ்வளவு நாள் வந்து சாப்பிட்டு முடியணுமோ அவங்களும் சாப்பிட்டு அவங்க மிகவும் ஆசீர்வாதமா இருந்தாங்க. கடனை மட்டும் அடிச்சா போதும் தான் நினைச்சா, கடன் அடிச்சு வாழ்வதற்கு தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. அதே மாதிரி தகப்பன் எப்படிப்பட்டவர், சுமந்து கொண்டு வருகிறவர். பொதுவா அப்பா இல்லாம ஒரு அம்மா மட்டும் பிள்ளைகளை வளர்த்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, தன் இருதயத்துல தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வளர்ப்பாங்க. ஒருவேளை தாய் இல்லாத தகப்பன் மட்டும் இருந்தா தன் பிள்ளைகளை இருதயத்துல சுமப்பாங்க. சில பேர் அம்மாவும் அப்பாவும் இருதயத்திலே தன் பிள்ளைகளை சுமக்கிறவங்களா இருப்பாங்க. உபாகம் 1ஆம் அதிகாரம் 30 முதல் 33 நம்ம வாசிக்கும் போது, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போல வனாந்தரத்தில் செய்தது போல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என் பிள்ளைன்னு சொல்லி விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு நல்ல கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு தகப்பன் என்ன செய்வாரு, ஜெபம் பண்ணுவாரு. என் பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது, என் பிள்ளைகிட்ட இருக்கிற பாவம் போகணும், என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, நல்லா படிக்கணும், என்ன மாதிரி கஷ்டப்பட்டு கூடாது, என் பிள்ளைக்கு தேவ பயம் வேணும். ஜெபத்துல போராடுகிற மனுஷனா தேவ பயம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு தகப்பன் அப்படி இருக்கணும். ஒருவேளை அப்படி தகப்பன் இல்லையா, உனக்கு இல்லாம இருக்கலாம், ரட்சிக்கப்படாம இருக்கலாம், தகப்பன் வந்து குடிகாரனா இருக்கலாம், பாவத்துல இருக்கலாம். நான் அந்த ஸ்தானத்துல இருந்து நான் உனக்காக என்ன செய்வேன், வாக்கு நடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவினிடத்துல பரிந்து பேசுவேன். உனக்குள்ள நான் கொடுத்திருக்கிற ஆவியானவர் என்ன செய்வாரு, உனக்குள்ள இருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாரு. நீ வாயை திறந்து தகப்பன் இல்லையே ஏங்கி நிற்காத, யாரையோ ஒருத்தர் அந்த தகப்பன் ஸ்தானத்துல வச்சு பார்க்காத. நிச்சயமா இந்த உலகம் அதுக்கு பாத்திரமே கிடையாது. ஆண்டவன் சொல்றாரு, நான் இருக்கிறேன் இந்த ஸ்தானத்துல, நான் இருக்கிறேன். உனக்குள்ளது வைராகிய வாஞ்சையை ஜெபிக்க நான் இருக்கிறேன். என் மகனே என் மகளை நீ வாயை திறந்து ஸ்தோத்திரேன்னு ஆண்டவர் இந்த நேரத்தில் என்ன செய்றார், நமக்கு சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனிலும் மேலானவர். அது மட்டும் இல்ல, எப்படி இருந்தாரா, இது வரைக்கும் நடத்தி வந்த பாதையை நீ நோக்கி பாரு. நீ நினைச்சு பார்க்கலாம், என்னால் நிற்க முடியுமா,
நான் நினைச்சு பார்ப்பேன், என்னால தாங்க முடியாத அளவு சுமைகள், தாங்க முடியாத அளவு வார்த்தைகள், நான் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியுமா? என்னால தாங்க முடியாத அளவு இந்த இயற்கையினுடைய மாறுபாடு. இங்கிருந்து நான் வெளியே போகும்போது, என்னுடைய மகன் இருந்த நாட்டுக்கு போகும்போது என்னால முடியுமா நான் நினைச்சேன். நான் ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியம் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை வார்த்தை சொல்லுது பாத்தீங்களா? சுமந்து கொண்டு வந்தார் உன் தேவனாகிய கர்த்தர், தகப்பனை போல சுமக்கிறவர். அந்த காலத்துல தகப்பன் தான் சுமப்பாங்க. இப்ப யார் சுமக்கிறார்? தாய் சுமக்கிறாங்க. அப்படிதானே? சில நேரம் கணவனை சுமந்து கொள்ளுகிற மனைவி இருக்கிறாங்க, மனைவியை சுமக்கிற கணவன் இருக்கிறாங்க. கொஞ்சம் வசதி இருந்தா யாரையாவது போட்டு சுமக்க வைப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் மட்டும் அசிஸ்டண்டே கிடையாது, நான் அவரே சுமப்பார். எது வரைக்கும் சுமப்பாரு? கடைசி பரியந்தம் சுமப்பார். தோள் மீது சுமக்கிறவர் நமக்கு தேவனாக இருக்கிறார். அப்படி வார்த்தை சொல்லுது. அது மட்டும் இல்ல, உங்கள் தேவனாய் கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்க, நீங்கள் போக வேண்டிய வழியை காட்ட, இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் விசுவாசியாம இருக்கிறீங்களே. ஏன் விசுவாசிக்கல? இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கணும், அப்படியே சொப்பன மாதிரி கண்டு பார்க்கணும், தரிசனத்துல கொண்டு வரணும். நமக்கு தான் நம்ம நிறைய கவலைப்பட தெரியுமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கண்களுக்கு முன்னாடி இந்த சீனை கொண்டு வா, நான் உன் தகப்பன், இதுவரைக்கும் நான் சுமந்து கொண்டு வந்தேன், இனிமேலும் சுமப்பேன். அதனால தகப்பன் இல்லையே, இந்த தகப்பனுக்கு என்னுடைய கஷ்டம் புரியலையே, நான் தனியான கஷ்டமான பாதையில நடந்து கொண்டு இருக்கிறேனே, என் உள்ளத்தின் ஏக்கம் தெரியலையே, எதிர்பார்ப்பு தெரியலேன்னு கவலைப்படாத. நான் தகப்பனிலும் மேலானவர், உன்னை சுமந்து கொண்டு வருகிறவர், உனக்காக யுத்தம் செய்கிறவர், உன்னை உனக்கு வழிகாட்டுகிறவர், உன்னை விட்டு விலகாதவர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. கலாத்தியர் 9:19 சொல்லுது. சில தகப்பன்மார் எப்படி இருக்கிறாங்க? தாய் பேக்கு மாதிரி இருந்தா, பேதையா இருந்தா, அந்த தகப்பன்மார் எப்படி இருப்பாங்க? தாயாகவும் தகப்பனாகவும் இருப்பார். அவர் என்ன செய்வார்? ஐயோ என் பிள்ளைக்கு புரியலையே, இந்த சப்ஜெக்ட் புரியலையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளை வரமாட்டேங்குதே, என் பிள்ளைக்கு சொல்ற நன்மையான காரியங்கள் ஏற்றுக்கொள்ளலையேன்னு தவிப்பார். வசனம் பாருங்க. அந்த மாதிரி ஊழியக்காரர்கள் அநேகர் உண்டு. தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் அவங்க என்ன செய்யறாங்க? கர்ப்ப வேதனை பட்டு பெற்று எடுக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவன சொல்லுது, இந்த சபையில இதை விட மேலான பெந்தகோஸ்தே சபைக்கு போறேன், நீங்களாம் நகை போடுறீங்க, பெந்தகோஸ்தே சபையில எல்லாருமே நகை போட மாட்டாங்க, அங்கதான் போறேன். இப்ப சமயமா ஒரு பொண்ணு சொல்லிட்டு போச்சு. ஆனா நம்முடைய ஊழியத்துல வந்துதான் ஆசீர்வாதங்கள், வந்துதான் குழந்தை பிறந்தது, வந்துதான் ஆசீர்வாதம் பெற்றுச்சு, வந்துதான் சுகம் கிடைச்சது, வந்துதான் ஒரு நல்ல நிலைமைக்கு தேவன் கொண்டு போனாரு. ஆனா கடைசி என்ன சொல்லிச்சு? இந்த சபையில இதை விட மேலான ஆவிக்குரிய ஒரு சபை இருக்குது, அங்க போக போறேன். பவுல் கூட பாருங்க சொல்றாரு, கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ளேயே உருவாகும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். அப்படிதான் காலையில இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே என் மனசு வலிக்குது, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு மனசு வலிக்குது ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படிதான், இன்னைக்கு தாய் தகப்பன் கூட அப்படிதான் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு வேலையில ஜாயின் பண்ண உடனே என்ன செஞ்சிடும்? குருவி பறந்துடும், கூட்டை விட்டு பறந்தே போயிடும். அம்மாவாது அப்பாவாது அக்காவாது தங்கச்சியா தம்பியாவது பறந்தே போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய இறுதி எவ்வளவு வலிக்கும். சில தாய் தகப்பன் மன்னிச்சுவாங்க, சில பேர் மன்னிக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு விமோசனம் என்ன? ஒரு நாள் அது என்ன செய்யாது, நல்லா இருக்கவே முடியாது. அப்படிதான் பவுல் சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, சண்டை போட்டுக்கிறீங்க, வைராக்கியம் இருந்து பெருமையா பேசுறீங்க, அடிச்சுக்கிறீங்க, பிடிச்சுக்கிறீங்க, ஆத்துமாக்களை சிதறடிக்கிறீங்க. ஆவிக்குரிய ஒரு தகப்பனா பவுல் சொல்றாரு, கர்ப்ப வேதனை படுகிறேன், உங்களுக்குள்ளாக நான் நல்ல சாப்பாடு கொடுக்குறேன், நல்ல தண்ணி கொடுக்குறேன், ஆகாரம் கொடுக்குறேன், இன்னும் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகவில்லையே. வசனம் சொல்லுது பாருங்க, நமக்காக கர்ப்ப வேதனை. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 4:15-21 வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே. நான் கூட யூடியூப்ல பார்ப்பேன், சில மெசேஜஸ் தான் பார்ப்பேன். அதில் ஒரு அருமையான ஒரு சகோதரியுடைய அந்த மெசேஜ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய தெரிஞ்சுக்குவேன். இப்படிதான் நமக்கு சொல்லி தருகிற பாஸ்டர், பைபிள் காலேஜ் பாஸ்டர் சொல்லும்போது நமக்கு உட்காந்து கேட்குறோம், புரிய மாட்டேங்குது நமக்கு.
எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றுக்க முடியல, பதிய வைக்க முடியல, அவ்வளோ நல்லா தெரியுது. இப்படி நிறைய டீச்சர்ஸ் எழுப்பலாம், நிறைய போதகங்கள் நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக கர்ப்ப வேதனைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற சிதறப்படுத்துகிற அநேக தகப்பன்மார் இல்லையே. டீச்சர்ஸ் இருக்கலாம், தகப்பன்மார் இல்லையே. அப்போ பாருங்க, இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு ஒருவேளை ஆவிக்குரிய தகப்பன்மாரா உங்களுடைய வீட்டில் இருக்க அப்பா இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை சபைக்கு போகும்போது அவங்க கூட அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க, நான் இருக்கிறேன். சில தகப்பன்மார் என்ன செய்வாங்க, அவங்க ஊழியம் செய்வாங்க, அவங்க கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் கிட்ட அந்த அறிவு இல்லைன்னா என்ன செய்வாங்க, வேதனைப்படுவாங்க. என் பிள்ளை எனக்கு பிறகு யார் வருவா ஊழியத்தில், என் பிள்ளைகள் வரணுமே, என் பிள்ளைகள் நன்மை செய்யணுமே, ஊழியத்துக்கு தான் வரல, ஊழியத்தை தாங்கணுமே, ஊழியத்துக்கு செபிக்கணுமே, கொடுக்கணுமே. நான் அப்படிதான் நினைப்பேன், எனக்கு பிறகு என் பிள்ளைகள் தான் இந்த ஊழியத்தை செய்யணும்னு இல்லை. நம்ம பைபிள் காலேஜ் பாஸ்டர் சொன்ன போல, என்னை விட ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான பரிசுத்தம், ரெட்டிப்பான உண்மை, ரெட்டிப்பான நீதியின் வாழ்க்கை, ரெட்டிப்பான அபிஷேகம், அக்கினி, ரெட்டிப்பாக தேவனுக்காக வாழக்கூடிய வைராக்கியம் நிறைந்த பிள்ளைகளை நீ எழுப்பித்தாருன்னு சொன்ன ஆண்டவர் யாரை வேணாலும் எழுப்புவார் சொன்னார். அப்ப இன்னைக்கு அதுக்காக கவலைப்படுறது கூட ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, ஆவிக்குரிய தகப்பன்மார் இல்லையே, நிறைய பேர் இல்லையே. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, பலத்திலே இருக்கிறது. தகப்பன்மார்னா என்ன செய்யணும், கண்டிக்கிற பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்கணும். பாருங்க, திறமோட வரணுமா, அன்போட சாந்தமோட ஆவியோட வரணுமா. சில பிள்ளைகள் பாருங்க, அடிச்சுதான் திருத்தணும் கிடையாது, ஒரு வார்த்தை சொன்னாலே கண் கலங்கிடும். ஐயோ எங்க அப்பா என்னை நேசித்த அப்பா இப்படி சொல்லிட்டாங்களே. நம்ம அடிதான் படணும்னு கிடையாது, ஆண்டவர் உடனே அடிச்சிருந்து கிடையாது. சின்ன சின்ன சிகிச்சையை கொடுப்பாரு, நம்ம அதுக்கெல்லாம் கண்டுக்கலன்னா சரியான அடிவிடும். அவர் நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பார் என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய தகப்பன் யாரு, நம்மை நேசிக்கிற தகப்பன் யாரு, கர்ப்ப வேதனைப்படுகிறார். கர்ப்ப வேதனை, ஒரு டீச்சர்ஸ் அப்படின்னா கர்ப்ப வேதனைப்படுவாங்க. ஐயோ என் கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்க எல்லாரும் பாஸ் ஆகணுமே, இன்ஸ்பெக்ஷன் வந்து என்னை காமிச்சு கொடுத்துடக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற பீப்புள் அதே பாரம் தான், உண்மையான தலைவர்களுக்கு அந்த பாரம் இருக்கும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்காக ஒருவேளை உன் தகப்பன் இல்லாம இருக்கலாம், ஆவிக்குரிய தகப்பன்மார் இல்லாம இருக்கலாம், நான் இருக்கிறேன். உன்னை குறித்து இப்படிலாம் வரணும் என் பிள்ளை என்று சொல்லி பார்த்து பார்த்து உன்னை நடத்துகிற நல்ல குயவனாக நான் இருக்கிறேன்னு சொல்றார் உன் தகப்பன் நான். அடுத்தது பாத்தீங்கன்னா இறங்குகிற தகப்பன். சங்கீதம் 103 13 முதல் 18 வாசிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஏன் இறங்குகிறாரு, நம்மளை பத்தி அவருக்கு தெரியும். இந்த வாழ்க்கை ஒன்றும் மண்ணு, இன்னைக்கு மண்ணென்று நினைவு கூறுகிறார். நாள் எப்படிப்பட்டது, புல்லுக்கு ஒப்பான வாழ்க்கை, புஷ்பத்தை போன்ற வாழ்க்கை, காற்று வீசினா இருந்த இடமே தெரியாதுன்னு சொல்றார். ஆனா கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டது, தகப்பன் கொடுக்கிற கிருபை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதியாய் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு செய்கிறவர்கள் மேலேயே இந்த கிருபை உள்ளது. எவ்வளவு நல்ல தகப்பன், இறங்குகிற தகப்பன், தகப்பனிலும் மேலானவர். அடுத்தது கடைசியா நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த தகப்பன் எப்படிப்பட்டவரா, அள்ளி அணைத்துக் கொள்ளுகிறவர். சில நேரத்தில் தகப்பன் பாருங்க சொல்லி சொல்லி முன்னாடி செஞ்ச பாவத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டு இருக்கும், அது வாழ்க்கை மாறி இருக்கும், அது செஞ்ச பாவத்துக்காக நிறைய கண்ணீர் விட்டு அழுது கதறி கதறி சரிப்படுத்தி இருக்கும். ஆனா அந்த தகப்பனுக்கு மன்னிக்கிற சுபாவமே இருக்காது. அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, 4 பேருக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளை சொல்ல மாட்டாங்க, என்னுடைய பொண்ணு தான் இது, என்னுடைய பையன் தான் இவன். என் பையன் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லுவான், அம்மா நானும் கடைக்கு போகலாமா ஷாப்பிங் போடுவான், சரி வா அப்படின்னு சொன்னா, பார்த்தீங்களா உங்கள் பிள்ளை, நான் உங்கள் பிள்ளைன்னு சொல்கிற மாதிரி நான் இல்லை அப்படிமா, நீ யாரை மாதிரி வேணால் வேஷம் போட்டுக்கோ. நான் கூட ஒரு நாள் வேஷம் போட்டவ தான், போனது நல்ல ஆவிக்குரிய சவை, போட்டது வேஷம், கண்ணாடி வளையல், காதில் எவ்வளோ பெருசாக தொங்கணுமோ அவ்வளோ பெரிய கம்மல், கழுத்தில் வந்து இந்த குரத்தி மணியெல்லாம் நிறைய போடுவேன், மேக்கப் தான், ஐப்ரோலாம் நல்லா போட்டு எப்படி சூப்பராக அந்த நாட்களில் இருந்த ஸ்டைலில் இருப்பேன். எல்லோரும் கேட்பாங்க, ஆவிக்குரிய சபைக்கு கொஞ்சம் ஸ்டைலை குறைச்சிட்டு வரக்கூடாதா? நான் எல்லா இடத்துக்கும் இப்படி தான் வருவேன், வேலைக்கு போனாலும் இப்படி தான் போவேன், சர்ச்சைக்கு வந்தாலும் இப்படி தான் வருவேன். உங்கள் அம்மாவை பாரு, அம்மாவுக்கு பிடிக்கல போடல, எனக்கு பிடிச்சிருந்து போட்டுருங்க. இவ்வளோ கொழுப்பாக பேசுகிறேன் பாருங்க. ஒரு காலத்தில் என் பிள்ளை எப்படி இருக்கும், எனக்கு மேலே தான் இருக்கும். அது சொல்லிச்சு, அம்மா நான் பாருங்க என்னென்ன பண்ணியிருந்தேன், நீ பண்ணுடா,
நான் வரேன், நீ என்னதான் பண்ணலையே என் பிள்ளை தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா, பண்ணுடா பண்ணுடா அப்படின்னு சொல்லி போனேன். பாஸ்டர் பெண்ணிக்கு அப்படி தான் போனாங்க. அவங்க மகன் என்ன செஞ்சான், அம்மா அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை ஒரு நாள் எங்கள் பர்த்டே பார்ட்டி இருக்குது, அப்பா நீங்கள் வரணும், இந்த ஹோட்டலில் இருக்குது. அது ரொம்ப கவலையாக இருந்துச்சான். இது ஹோட்டலில் போய் என்னென்ன பண்ணுவோம்னு நமக்கு தெரியாது, எனக்குலாம் சுத்தமாக தெரியாது. ஒரு நாள் முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு அதெல்லாம் எப்படி இருக்கும், வெஸ்டர்ன் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சு. அது மாதிரி கல்யாணம் ஏதோ கூப்பிட்றாங்க போகலாம் அப்படி தான் போனோம். அப்புறம் தான் தெரிஞ்சு இனிமேல் நான் ஜென்மத்துக்கு போகவே மாட்டேன். ஆனால் பாஸ்டர் பெண்ணிக்கு போயிருக்கிறாரு, கத்த சொன்னார் போ அப்படின்னு சொல்லி. அங்கே பார்த்தா ஒரே டான்ஸு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மனசு உடஞ்சி போச்சான். அந்த இடத்துலேருந்து கத்தக்கிட்ட அதை அப்படியே பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தார். பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைய பார்த்த பார்வை மாதிரி இல்லை, கத்தரே உச்சி பார்க்கிறது போல அந்த மகன் உணர்ந்த உடனே ஓடி வந்து என்ன செய்றாரு, அப்பா கிட்ட இனி நான் இந்த மாதிரி செய்யவே மாட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த மகள் மனம் திரும்பினாங்களா. இது ஒருவேளை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் எடுத்துக்கிட்ட வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக மொத்தம் அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு, மனம் மாறுதல் நடந்தது அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நம்முடைய தகப்பன் பாருங்க எப்படி இருந்துதான், இளைய குமாரன் எல்லாத்தையும் தொலைச்சி பிச்சைக்கார மாதிரி வரான், நல்லா கிழிஞ்சு போன சட்டையும் போட்டுக்கிட்டு வரான், ஒரே அழுக்கு துணி. பாருங்க அவன் என்ன சொல்றான், எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வேலைக்காரனா வச்சுக்கோங்க அப்படிதான் கேட்க போறேன்ட்டு போறான். இந்த லூக்கா 15:20-24 வாசிக்கிறோம். தூரத்துல வரும்போதே தகப்பன் பார்க்கிறாரு, கண்டு மனது உருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான் அப்படின்னு பார்க்கணும். குமாரன் தகப்பனை நோக்கி சொல்றாரு, என்னையெல்லாம் உன் பிள்ளைன்னு சொல்லாதீங்க. அவர் என்ன சொல்றாரு, ஊழியக்காரரை பார்த்து வேலைக்காரங்களை பார்த்து இவனை கூட்டிட்டு போய் நல்லா குளிப்பாட்டி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு கைக்கு மோதிரத்தை போட்டு பாதரட்சியை போட்டு கொழுத்த கன்றை அடிச்சு ஒரு பிரமாதமான ஒரு விருந்து கொடுக்கணும். அந்த மாதிரி தடவிடலாம் விருந்து நடந்துச்சான். நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர். நம்ம ஒருவேளை டெய்லி தான் பாவம் செய்யறோம் பாருங்க. நேற்று வந்துட்டு போனவங்களுக்கு இன்னைக்கு அபிஷேகம் இல்லை, வந்து உட்கார்ந்து இருளுடையே வந்து உட்காருங்க. இத்தனை பேரும் நீங்க நேற்று வந்தவங்க தான், ஒரு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை தவிர பெரியவங்க வந்துருக்குறீங்க. ஆனா பாருங்க, நேற்று உள்ள விடுதலை இன்னைக்கு இல்லை, அதே மூஞ்ச தூக்கம் தான், அதே தூக்கம் தான். பாரு கண்ணெல்லாம் தூங்கி வடி அப்படியே எரியுது, இல்லை கண்ணு எரியுதா, கண்ணு எரியுது. ஒருத்தருக்கு தூக்கம் வருது, ஒருத்தர் கொட்டாய் வருது, ஒருத்தர் தூங்கவே செஞ்சாச்சு. அப்ப பாருங்க, நேற்று கொடுத்த விடுதலை இன்னைக்கு காப்பாற்ற முடியல. சரி, அழுக்கடைஞ்சு வந்துட்டீங்க. இந்த மகனை போல, கெட்ட குமாரனை போல அதை உணர்ந்து மனமாது திரும்புறீங்களா? இந்த மனுஷன் ஆண்டதை, மனுஷன் ஆண்டதை உங்களுடைய வேலைக்காரன்ல ஒருத்தனா வச்சுக்கங்க. கேட்கணும் ஆண்டவர் கிட்ட. இழந்து போயிட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணி ஏமாத்துறதுல பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் நடுவில் இன்னைக்கு உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த ஊழியம் நடக்குது, ஒவ்வொரு நாளும் நிக்கிறோம், நடக்கிறோம், பேசுறோம், போறோம், வரோம்னா உங்க குடும்பம் போகுது. இத்தனை பாதாளத்தின் வல்லமைகளுக்கு நடுவில் பொறாமைகளும் வன்கண்களும் எரிச்சலும் ஆவிகளும் நிறைஞ்சு இருக்கிற இந்த உலகத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில பல தடைகள் வருகிற இந்த உலகத்துல ஜெபிக்கிற உங்களுக்கு விரோதமா இவ்வளோ காரியங்கள் இருக்கும்போது எப்படி அது லைட்டா வாழ முடியுது? ஏதோ அசால்ட்டா எப்படி வாழ முடியுது? பாருங்க, இந்த இடத்துல ரியலைஸ் பண்ண அந்த மகன் ரியலைஸ் பண்ணி, அப்பா உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா வச்சுக்கங்க, பெரிய அளவுக்கு ஒரு மாறுதலை கொடுத்து மூத்த மகனை விட அருமையான விதத்தில் அந்த தகப்பன் என்ன செய்தாரா, கனப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தகப்பன் ஒருவேளை நீ அன்னைக்கு செஞ்ச பாவத்தை இன்னைக்கு சொல்லி காமிக்கலாம். ஒருவேளை உலக தகப்பனா இருக்கலாம், ஆவிக்குரிய தகப்பனா இருக்கலாம். நான் இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை ஒரு சில தான் வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து நான் என்ன சொல்றேன், இப்படிலாம் இருக்கிறீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் சொல்றேன். யாராவது ஏற்றுக்கிட்டீங்களான்னு பாருங்க. இதெல்லாம் இல்லை, நானா எப்படி இருக்கேன் சிஸ்டத்துக்கு தெரியாம சொல்றேன். ஆவியானவர் சொல்றதை நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். எதையும் நீ போல இன்னும் சொல்லுவேன். நான் தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்னையும் திருத்தும். நானும் என்னை பிள்ளைகளானாலும் அதையும் சொல்லுவேன். அது நேரம் சொல்றதுக்கு தான் பழக்கமா இருக்கு. என்கிட்டயும் நேரம் சொல்றாங்க, நானும் சொல்றேன். ஆண்டவர் என்கிட்ட என்ன செய்யறாரு, என்னை சொல்லுவார், சமாதானத்தை எடுத்துருவார். நான் தப்பா போனா என் சமாதானம் என்னை விட்டு போயிடும், ஆரோக்கியம் என்னை விட்டு போயிடும், பலவீனம் என்னை சூழ்ந்து கொள்ளும், பிசாசினுடைய எல்லா ஆக்ரோஷங்களையுமே தாக்க ஆரம்பிக்கும். போதும் ஆண்டவரை சரண்டர் பண்றேன், அப்படி சரண்டர் பண்ணிடுவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றார்,
உன்னை தகப்பனிலும் மேலாக நான் உன்னை நேசிக்கிறேன். உன் தகப்பன் கூட இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் சிட்சிப்பான். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகும் முன்னாடி அம்மா அப்பா சிட்சிப்பாங்க. கல்யாணம் அனுப்புறேன் எவனோ பார்த்துக்கிறான் விட்டுருவான். நான் கடைசி பரியந்தம் பரலோகத்துல உன்னை சேர்க்க வரைக்கும் நான் உன்னை சிட்சித்து செம்மையான பாதையிலே நடத்தி நீ மன திரும்பும் போதெல்லாம் உன்னை அணைத்துக் கொண்டு நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுதிருப்பான்ற வார்த்தையின்படி 7 தடவை நான் உனக்கு இரக்கம் செய்து உன்னை என்னுடைய மார்போடு அணைத்து முத்தம் செய்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் ஆயிரம் ஜெபம் பண்ணலாம்? எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் இழந்து போன கிருபைகள், இழந்து போன பாவ மன்னிப்பின் நிச்சயம், இழந்து போன சமாதானம், சந்தோஷம், இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன விசுவாசம் இன்று புதுப்பிக்கப்படுவதாக மனம் இறங்கும் ஆண்டவரே. உன் தகப்பனிலும் நான் மேலானவர் என்று சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்ஸைகளோட பேசி இருக்கிறேன். இந்த சத்தியத்துக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என் ஆண்டவர் தம் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பொல்லாத பிசாசினுடைய கரத்திலே இருக்கிற பிள்ளைகளை அந்த பலவானை முந்தி கொட்டியுபுறப்படுத்தி அவன் அடிமைப்படுத்தி கொள்ளையடித்து வைத்திருக்கிற ஆத்துமாக்களை இயேசுவுக்கு நேராக திரும்புகிறேன். கர்த்தர் பொறுப்படுத்துகிறார். ஆண்டவரே, மனம் இறங்கும். ஒரு நாளும் தகப்பனை ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர்கள் கிறுக்கப்பட்டு போகாதபடி இதை கேட்கிற பிள்ளைகள் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட பெயர்கள் கிறுக்கப்பட்டு போகாதபடி ஒவ்வொருவரையும் காத்தரில் செபிக்கிறோம். நாம கொஞ்சம் மகிமைப்படுவதாக அவருடைய ஆத்துமா வாழ்கட்டும். ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கபடி இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதிகளும் பயனெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.